ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பிரதமர் மோடி. அமைச்சர்களின் பட்டியலை கேட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை இரவு 7:15 மணிக்கு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் மோடி. டெல்லியில் ட்ரோன்கள், பாராகிளைடர்கள் பறக்க தடை விதித்த காவல்துறை. காங்கிரஸ் காரிய கமிட்டி மற்றும் நாடாளுமன்ற குழு இன்று டெல்லியில் கூடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்படலாம் என தகவல். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களுடன் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோற்றது ஏன்? சேலத்தில் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி பற்றி வேலுமணி அனுமானத்தில் பேசியிருக்கக்கூடும் என ஜெயக்குமார் விளக்கம். பாஜகவுடன் இப்போதும் எப்போதும் கூட்டணி இல்லை என்றும் திட்டவட்டம். எங்களுடைய கட்சி நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்ல அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குன்றா அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. உள்துறை, பாதுகாப்புத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை தக்க வைத்துக் கொள்ள பாஜக திட்டம். தமிழகத்தில் அண்ணாமலைக்கு பதில் வானதி சீனிவாசன் பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் எனவும் தகவல். நீட் குளறுபடிகள் நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. நீட் தேர்வை ரத்து செய்ய இபிஎஸ், செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் போதே சுமார் 71 லட்சம் பாடப்புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை. மாணவ மாணவிகளுக்கு சுமார் 61 லட்சம் நோட்டுகளையும் வழங்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு. தமிழகம், புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். பிறை தென்பட்டதால் 2 மாநில காட்சிகள் அறிவிப்பு. திருவாரூர், கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, மதுரை மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த மழை. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கடத்திய 4 கோடி ரூபாய் தங்கம் பறிமுதல். டெல்லி விமான நிலையத்திலும் சுமார் 7.5 கோடி மதிப்பிலான தங்கம் சிக்கியது. நாங்கள் தோற்கவில்லை, தோற்கவும் மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. 3 தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்றதை விட அதிக இடங்களில் பாஜக வென்றுள்ளதாகவும் பெருமிதம். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தனியாக வாக்கு அதிகரிக்கவில்லை என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. மக்களவைத் தேர்தலில் கிடைத்தது கூட்டணி கட்சிகளின் சமூக வாக்குகள்தான் என பிரதமர் கருத்துக்கு பதில். இவிஎம்களை விமர்சித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் முடிவு வெளியான போது வாய் மூடியது ஏன் என மோடி கேள்வி. ஜனநாயக நடைமுறை மீதான மக்களின் நம்பிக்கையை தகர்க்க எதிர்க்கட்சிகள் முயன்றதாகவும் விமர்சனம். சசிகலாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவை ஊராட்சித் தலைவர் ஆய்வு செய்ய அனுமதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆய்வின் போது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கனடா அணிக்கு முதல் வெற்றி. அயர்லாந்து அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.
கூட்டணி கட்சிகளின் ஆதரவை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க அவருக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்ததை அடுத்து நாளை இரவு பிரதமர் பதவியேற்கும் விழா நடைபெறவுள்ளது. நாட்டின் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜக தனித்து 240 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் ஆதரவளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளார். இதனையடுத்து பாஜக மூத்த தலைவரான எல்.கே. அத்வானியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரதமர் மோடி நேரில் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து பாஜகவின் மற்றொரு மூத்த தலைவரான முரளி மனோகர் ஜோஷியை பிரதமர் மோடி அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் மோடி அவரது இல்லத்தில் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதனிடையே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்தனர். அப்போது தங்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளித்து மத்தியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்க பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மத்திய அமைச்சர்கள் குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்படும் மற்ற நபர்களின் பெயர்களை தெரிவிக்குமாறு மோடியிடம் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, நாட்டுக்கு சேவை செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் 3வது முறையாக வாய்ப்பளித்திருப்பதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாடு வேகமாக முன்னேறியதாகவும் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையான தருணம் என்றும் குறிப்பிட்டார். कि पिछले 2 टर्म में जिस गति से देश आगे बढ़ा है, समाज के हर क्षेत्र में परिवर्तन साफ साफ नजर आ रहा है. 25 करोड़ लोगों का गरीबी से बाहर आना. பிரதமர் பதவியேற்பு பணிகளை குடியரசுத் தலைவர் மாளிகை மேற்கொள்ளும் என்றும் அதற்குள் தாங்கள் அமைச்சர்கள் பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைப்போம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்நிலையில் நாளை இரவு 7:15 மணிக்கு பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடுமையாக உழைத்ததால் தான் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் வருங்காலத்திலும் பாஜகவின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்றும் மோடி தெரிவித்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, அஜித் பவார், சிராக் பஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன் ஆகியோரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்க வந்த நரேந்திர மோடிக்கு அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றனர். அப்போது நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் சாசன புத்தகத்தை மோடி தொட்டு வணங்கினார். संविधान को नमन कर रहे भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे. இந்த கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் மக்களவை பாஜக தலைவராகவும் நரேந்திர மோடியை ராஜ்நாத் சிங் முன்மொழிய அமித்ஷா வழிமொழிந்தார். பாஜக தேசிய தலைவர் நட்டா, மூத்த தலைவர் நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் மோடி பெயரை வழிமொழிந்தனர். அப்போது எம்பிக்கள் மோடி மோடி என்று முழக்கமிட்டு அதனை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டனர். माननीय नरेंद्र मोदी जी के नाम का प्रस्ताव करता हूं.
பின்னர் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி பிரதமராக மோடியை தெரிவு செய்ய தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு பேசும்போது நரேந்திர மோடி சரியான நேரத்தில் சரியான தலைவராக செயல்படக்கூடியவர் என்று புகழாரம் சூட்டினார். Always to have a leader. Right time is a great asset for the nation. Today, India is having a right leader, right time. That is Narendra Modi. மோடியுடன் எப்போதும் துணை நிற்போம் என்று கூறிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற சிலர் அடுத்த முறை நிச்சயம் காணாமல் போய்விடுவார்கள் என்று ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார். हम लोग पूरे तौर पर सब दिन इनके साथ रहेंगे और पूरे तौर पर जो कुछ भी है आज जिस तरह से भी ये करेंगे बहुत अच्छा है. और आप जान लीजिए कि कुछ लोग हम लोगों को तो अब लगता है कि अगली बार जो आप आइएगा ना तो इस बार हम देखें कि कुछ इधर उधर कुछ जीत गया है, अगली बार सब हारेगा, हमको पूरा भरोसा है. இறுதியில் மக்களவை பாஜக தலைவராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவராகவும் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து உரையாற்றிய பிரதமர் மோடி தன்னை பிரதமராக தேர்வு செய்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையாக அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணி என்று பெருமிதம் தெரிவித்தார். கடுமையான உழைப்பால் கேரளாவில் பாஜக கால் பதித்துள்ளதாகவும் தமிழ்நாட்டில் வருங்காலத்திலும் பாஜகவின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए, लेकिन जिस तेजी से एनडीए का वोट शेयर बढ़ा है वो साफ साफ संदेश दे रहा है कल में क्या लिखा हुआ है. தொடர்ந்து பேசிய அவர் ஜனநாயகத்தின் மாண்பை குறைக்கவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த சர்ச்சையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதாக விமர்சித்தார். 10 ஆண்டுகள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியால் 100 இடங்களில் வெற்றி பெற முடியாது என்றார். அரசை நடத்த பெரும்பான்மை பலம் அவசியமில்லை, ஒருமித்த கருத்துதான் முக்கியம் என்று கூறிய மோடி இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சியில் இருக்கும் என்றார். தாங்கள் இதுவரை தோற்றதும் இல்லை, இனி தோற்கப் போவதும் இல்லை என்றும் தெரிவித்தார். हृदय से बहुत बहुत धन्यवाद करता हूं